அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அகழ்வாராய்ச்சி பத்தி கொடுத்துருக்காங்க. தமிழக அரசாங்கத்துடைய இந்த வருஷம் தமிழக தொல்லியல் துறையினால எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிற அந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கீழடியில பார்த்தோம்னா இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா என்ன அகழ்வாராய்ச்சி தளம், அது எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில கீழடியில 10ஆம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது நடக்க போகுது. கீழடியோட சேர்ந்த கிளஸ்டர் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் நம்ம கொந்தகை அப்படின்னு சொல்றோம். கொந்தகையிலையும் பார்த்தோம்னா நமக்கு 4ஆம் கட்டமான அகழாய்வு அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? சோ கீழடியோட அந்த வரலாறு நமக்கு கொடுத்திருக்காங்க. எத்தனை கட்டங்களா நடந்திருக்கு, என்ன மாதிரியான தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறலாம். சோ கீழடி கொந்தகை எங்க இருக்குன்னா சிவகங்கையில இருக்கு நமக்கு. சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பட்ஜெட்ல நிறைய இடங்கள் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த இடங்கள்லயும் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விருதுநகர் மாவட்டம் வேம்பக்கோட்டையில நடக்க போகுது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி, இது பட்ஜெட்ல சொன்ன ஒரு விஷயம். அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனக்கோட்டையில நடக்க போகுது. அடுத்த கட்டமா பார்த்தோம்னா முதல் கட்டங்களாக ஒரு சில பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி நடக்க போகுது. இந்த பகுதியில் தான் நமக்கு பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. திருவண்ணாமலையோட கீழ்நமண்டி அப்படிங்கிற பகுதி. அடுத்தது பார்த்தோம்னா தென்காசி மாவட்டம் திருமாலபுரம், கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய சென்னானூர், திருப்பூர்ல இருக்கக்கூடிய கொங்கல் நகரம், கடலூர்ல இருக்கக்கூடிய மருங்கூர். ஓகேங்களா? சோ இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தோம்னா முதல் தடவையா நமக்கு ஒரு சில இடங்கள்ல நடந்திருக்கு. இப்போ புதுசா மறுபடியும் நடக்க போகுது. சரிங்களா? சோ என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசியில இருக்கக்கூடிய திருமாலபுரம், கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய சென்னானூர், கொங்கல் நகரம், திருப்பூர்ல இருக்கக்கூடிய கொங்கல் நகரம், கடைசியா பார்த்தோம்னா கடலூர்ல இருக்கக்கூடிய மருங்கூர் அப்படிங்கிற பகுதி. இங்கெல்லாம் மறுபடியும் நமக்கு பார்த்தோம்னா முதல் கட்ட அகழாய்வுகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இதை தான் நமக்கு பட்ஜெட்ல சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான பகுதிகளில் நாங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ண போறோம் அப்படிங்கிற செய்தியை. ஸோ அந்த ஒரு செய்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். முக்கியமான இடங்கள் எல்லாமே மேட்ச்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை கரெக்ட் பேர் அப்படின்னு கூட நமக்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா சிறப்பு மாநில அந்தஸ்து, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி செய்திகளில் பார்த்துருப்போம். ஸோ இந்த செய்தியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 18வது லோக்சபா எலெக்ஷன் நமக்கு முடிஞ்சது. அதுல NDA அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்த 2 மாநில கட்சிகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிதிஷ்குமார் அவர்களுடைய, அந்த பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமார் அவங்களோட எம்பிக்கள். அடுத்தது பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவருடைய எம்பிக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த NDA கூட்டணி அப்படிங்கிறது ஆட்சி அமைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. ஓகேவா? சோ இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு அந்த பாரதிய ஜனதா கட்சி கிட்ட சொன்னப்பே என்ன ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்க மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை நீங்க பண்ணி கொடுக்கணும், அப்படின்னா உங்களுக்கு நாங்க உதவி பண்றோம் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சதாக இந்த ஒரு ஆர்டிகல்ல நமக்கு சொல்றாங்க. அப்ப சிறப்பு அந்தஸ்துனா என்ன மாதிரியான மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்படுது, அதனால என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு, இந்த 2 மாநிலங்கள் எதற்காக அந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ பார்த்தோம்னா சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்கள், ஒரு மாநிலம் புவியியல் நில அமைப்பு ரீதியாகவும், ஓகேங்களா, ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணியும் சமூக பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருந்தால், ஒரு மாநிலம் ஜியோகிராபிக்கலி பேக்வர்டா இருக்காங்க இல்ல சோசியோ எக்கனாமிக்கலி பேக்வர்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்கலாம். இதை எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். 5வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி 1969ஆம் ஆண்டு மாநில சிறப்பு அந்தஸ்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. எந்த நிதிக்குழுவோட பரிந்துரை அப்படிங்கறது நமக்கு கேட்கலாம். 5வது நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன், 5th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனோட பேசிஸ்ல 1969ல இருந்து நமக்கு இந்த சிறப்பு அந்தஸ்துகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வருது. அதன்படி முதலாவதாக யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு முன்னாடியே இருந்தது. அடுத்தது பார்த்தோம்னா அசாம், நாகாலாந்து மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் இந்த 5th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்துகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ வரிசையாவே பாத்துருவோமே. ஆர்டிகல் 370 நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் தெரியும். 371 அப்படிங்கறத பல வகையா பிரிச்சிருப்பாங்க. அந்த டேபிளும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? 371 அப்படிங்கிற ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் 370 அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்துடும். 371A இருந்து நமக்கு அப்படியே ஒவ்வொரு மாநிலம் ABCDEFG GHI வரைக்கும் நமக்கு போகும். சரிங்களா? சோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். என்னென்ன மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அடுத்தது குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, ஆந்திர பிரதேஷ், அடுத்தது பார்த்தோம்னா மணிப்பூர்,
அஸ்ஸாம், சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கடைசியா பார்த்தோம் அப்படின்னா கோவா, கர்நாடகா. இந்த லிஸ்ட் தான், இந்த ஆர்டர்ல தான் சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. 2014ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டுச்சு? கடைசியா சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட மாநிலமாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் வந்து நமக்கு இருக்காங்க. ஓகேவா? சோ சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்திருக்கோம். யார் யாருக்கெல்லாம் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேவா? சோ என்ன அளவுகோலின் அடிப்படையில இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்படுது, என்ன பேசிஸ்ல கொடுக்குறீங்க நீங்க, அதுதான் நமக்கு கேள்வி. ஓகேவா? என்ன பேசிஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். மலைப்பகுதி போன்ற கடினமாக நிலப்பரப்பை கொண்ட மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்துக்கு பரிந்துரைக்கப்படும். சோ மலைப்பகுதிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கறது கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மலைப்பகுதிகள் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகேவா? சோ பிளெயின் ரீஜன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம், அதனால நிறைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வரும். இந்த மலைப்பகுதிகளில் அதிகமான தொழிற்சாலைகளை நம்மளால வைக்க முடியாது. அப்ப மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலம் பக்கத்திலே ஒரு பிளெயின்ஸா இருக்கக்கூடிய மாநிலம், அப்ப இங்கே அதிகமா தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது நமக்கு. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வருவாய் அதிகமா வருது, இங்க வருவாய் கம்மியாகும். அப்ப அதை ஈடுகட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? சோ அதை அடுத்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, குறைந்த மக்கள் தொகையுடன் கணிசமான எண்ணிக்கையில் பழங்குடியினர் வசிக்கும் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பாப்புலேஷன் கம்மியா இருக்கு, இல்ல ட்ரைபல் பீப்புள் அதிகமா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குறதுக்கு ஆலோசிக்கப்படும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, அண்டை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களும் பொருளாதாரம் உள்கட்டமைப்பில் பின்தங்கியுள்ள மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து பெற கோரிக்கை விடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நான் வந்து என்னோட ஸ்டேட் இருக்கு, என்னோட ஸ்டேட் பக்கத்துல இன்டர்நேஷனல் பார்டர் இருக்கு, பங்களாதேஷ் இருக்காங்க, இல்ல மியான்மர் மாதிரியான நாடுகள் இருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்றத கோரிக்கையா வைக்கலாம். அதே மாதிரி என்னுடைய மாநிலம் வந்து பொருளாதார அடிப்படையில் ரொம்ப பின்தங்கி இருக்கோம் நாங்க, சோ எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து அதிகமா ஃபண்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைக்க முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா, வேரியஸ் ரீசன்ஸ்னால என்னோட மாநிலத்துக்கு சரியான நிதி வரத்து அப்படிங்கிறது இல்ல, இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, ரெவன்யூ ஜெனரேஷன் என்னோட ஸ்டேட்டுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இந்த ஃபேக்டர்ஸை நீங்க ஆய்வு பண்ணி எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாநிலங்கள் கேட்க முடியும். ஓகேவா? அப்ப என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கிறோம்? ஒரு மாநிலம் அப்படிங்கிறது மலைப்பகுதிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்துக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கேட்கலாம். மற்றபடி பார்க்கறப்ப ஒரு மாநிலத்துல அதிகமான பழங்குடியினர் மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கேட்கலாம். மற்றபடி பார்க்கிறப்போ ஒரு மாநிலத்துல ரெவன்யூ ஜெனரேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஒரு மாநிலம் வந்து அண்டை நாடுகளோட அந்த எல்லைப்புறங்களை பகிர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறப்போ கேட்கலாம். அதே மாதிரி பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களும் வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நம்மளால கேட்க முடியும். ஓகேவா? சோ இதுதான் அந்த கிரைட்டீரியா அப்படிங்கிறது. சோ இன்கேஸ் நமக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சுன்னா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு அந்தஸ்து கொண்டிருக்கும் மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களை விட கூடுதலாக நிதி அளிக்கப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட் தான். ஓகேவா? ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா கூடுதல் நிதி. ஓகேவா? எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு கிடைக்கும், ஃபண்டிங் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேவா? இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமை ஒரு ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ ஜெனரலி பார்த்தோம்னா 69% ஒரு 75%. இப்ப தமிழ்நாடுல பார்த்தோம்னா 40% நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கும், 60% வந்து மத்திய அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேவா? இதே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்னா ஒரு 75% வரைக்கும், பெரிய மாநிலங்கள் அப்படின்னா ஒரு 75% வரைக்கும் கொடுப்பாங்க. இதே சின்ன நார்த் ஈஸ்ட் மாதிரியான மாநிலங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா 90% வரை யார் கொடுப்பாங்க? நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்டே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்டிங்ல பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாடும் நார்த் ஈஸ்டும் நம்ம கம்பேர் பண்றோமே, தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அதே நம்ம நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கு. அஸ்ஸாம் இருக்கு, சிக்கிம் இருக்கு, மணிப்பூர் இருக்கு, நாகாலாந்து இருக்கு, எல்லாருக்குமே வந்து அருணாச்சல் பிரதேஷ் உட்பட எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி பார்த்தோம்னா தமிழ்நாடு கம்மியா தான் இருக்கும், அவங்களுக்கு அதிகமா கொடுப்பாங்க. சோ கூடுதல் நிதி அப்படிங்கிறதா மிகப்பெரிய சலுகையாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்கள் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த வரிச்சலுகைகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிறைய டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கறத மத்திய அரசாங்கம் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் எல்லாமே பார்த்தோம்னா ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துல தான் இந்த மாதிரியான சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு நிறைய சலுகைகள் அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஓகேவா? சரி, ஓகே. சிறப்பு அந்தஸ்துனா என்ன அப்படின்னு
பார்த்தோம். 5வது நிதிக்குழுல இருந்து பரிந்துரை பண்ணப்பட்டு அப்போல இருந்து இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கறத கொடுத்துட்டே வராங்க. என்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ் இருக்கு, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேவா? இப்ப பீகாரும் ஆந்திர பிரதேசம் எதுக்காக அந்த சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்றத கேட்கறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பீகாரை பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இந்தியாவிலே புவரஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா நம்ம பீகார்னு சொல்றோம். இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா NFHS 5 அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5. இந்த அறிக்கையின் படி பார்க்குறப்ப பீகார் அப்படிங்கிறது இந்தியாவிலே பார்த்தோம்னா ரொம்ப புவரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 33% மல்டி டைமென்ஷனலி புவரா இருக்காங்க பீகார்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, பீகாருடைய முதலமைச்சர் எங்க மாநிலம் ரொம்ப வறுமையான ஒரு மாநிலமா இருக்கு, நாங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னா எங்களுக்கு கூடுதலா நிதி தேவைப்படுது, அதனால எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கறத ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. சரி, ஓகே. பீகாரை கம்பேர் பண்றப்போ ஆந்திர பிரதேஷ் நல்ல ஒரு வளர்ந்த மாநிலம் தான், இண்டஸ்ட்ரி எல்லாமே இருக்கு, பக்காவா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க எதுக்கு கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேசம் நம்ம 2014 ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹைதராபாத் அப்படிங்கிற ஒரு சிட்டி தெலுங்கானாவோட சேர்ந்து போயிருது. ஓகேவா? ஸோ தெலுங்கானாவோட போயிட்டனால என்ன ஆகுது, ஹைதராபாத் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு சிட்டி. ஓகேவா? அப்ப இந்த தெலுங்கானா அப்படிங்கிற ஸ்டேட்டும் ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட்டும் ஹைதராபாத்தை ஷேர்டு கேபிட்டலா வச்சிருந்தாங்க. 2 மாநிலங்களுக்கும் ஹைதராபாத் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரே கேபிட்டலா தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2014 வந்திருக்கும். இந்த ஆக்ட் படி பாக்குறப்ப ஹைதராபாத் தான் நமக்கு போத் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் ரெண்டுத்துக்குமே 10 வருஷத்துக்கு இதுதான் கேபிட்டலா இருக்கும். ஓகேவா? ஆஃப்டர் 10 இயர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, தெலுங்கானா தான் ஹைதராபாத் தான் தெலுங்கானாவோட கேபிட்டலா மாறும். ஓகேவா? ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஹைதராபாத் தான் தெலுங்கானாவோட கேபிட்டலா மாறும். அப்படிங்கிறப்போ இப்ப ஆந்திர பிரதேஷ்க்கு கேபிட்டல் இல்லாம போகுது. புதுசா ஒரு கேபிட்டலை அவங்க வடிவமைக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், புதுசா ஒரு கேபிட்டலை உருவாக்கணும். ஓகேவா? அப்படிதான் இவங்க அமராவதி அப்படிங்கிற ஒரு பகுதி கேபிட்டலா உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹைதராபாத் அப்படிங்கிறது நல்ல ரெவன்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு சிட்டியா இருந்துச்சு. இப்ப அது முற்றிலும் தெலுங்கானா கையில போயிட்டனால ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு ரெவன்யூ லாஸ் அப்படிங்கிறது இருக்கு, வருவாய் இழப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால எங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லி யாரு கேட்டு இருக்காங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் கேட்டு இருக்காங்க. ஆனா ஆந்திர பிரதேஷ்க்கு ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கதான் செய்யுது, அதோட சேர்த்து கூடுதலா இன்னும் கொஞ்சம் சலுகைகள் வேணும் அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் பீகாரும் ஆந்திர பிரதேசம் இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கேட்கறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. ஓகேவா? சோ இவ்வளவு நேரம் பார்த்ததுல நமக்கு என்ன ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். இந்த ஆர்டிகல் அப்படியே நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் பண்ணிக்கலாம். பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதோட சேர்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஸ்டேட்டுக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ நமக்கு ஆர்டிகல் 370 ரத்து பண்றதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா 371 அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் இருக்கும். ஓகேவா? GMன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். அடுத்தது 371A அப்படின்னு பார்த்தோம்னா நாகாலாந்து, B அசாம், C மணிப்பூர், D ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ஆர் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப D அப்படிங்கிறது ஆந்திராவுக்கும் வரும், தெலுங்கானாவுக்கும் வரும். ஓகேவா? இதை எந்த சட்டத்துல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஆக்ட் 2014. ஓகேவா? ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஆக்ட் 2014 தான் என்ன சொல்றாங்க, இந்த 371D அப்படிங்கிறது ஆந்திராவுக்கும் வரலாம், தெலுங்கானாவுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அடுத்தது பார்த்தோம்னா மொத்தம் IJ வரைக்கும் இருக்கு நமக்கு. ஓகேவா? சோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு 371E அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? E அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ். அடுத்து F சிக்கிம், G மிசோரம், H அருணாச்சல் பிரதேஷ், I கோவா, J கர்நாடகா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதுதான் நமக்கு முக்கியம். எக்ஸாம்ல அப்படியே மேட்ச் த ஃபாலோவிங்ல கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, GM அப்படிங்கிறது நமக்கு தெரியும், குஜராத் மகாராஷ்டிரா 371. அடுத்து வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை வச்சு மட்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? NAMAA நாமா அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்தது SM அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது அருணா GK படிக்கிறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 371 அப்படிங்கிறது நமக்கு குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நாகாலாந்து, அசாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ் மட்டும் 2 வரும். ஓகேவா? இது 371D.
ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானான்னு வரும், அது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம தான். ஓகேவா? இந்த 371E அப்படிங்கிறது எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ ஆந்திர பிரதேஷ்க்கு 2 ஆர்டிகல் ஆக்சுவலி. அடுத்தது SM, இதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா EF, சிக்கிம், மிசோரம். ஓகேவா? EFG, ABCD, EFG. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய M அப்படிங்கிறது மணிப்பூர், அடுத்து வரக்கூடிய M வந்து மிசோரம். ஓகேவா? அதுல கன்ஃபியூஸ் ஆயிருக்கூடாது. கடைசி 3 பார்த்தோம்னா அருணா GK படிக்கிறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அருணா அருணாச்சல் பிரதேஷ், கோவா அண்ட் கர்நாடகா. ஸோ GM ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நாமம் போட்டு SM மாத்திடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அருணா GK அப்படிங்கிறதா நான் வச்சிருந்த ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, அஸ்ஸாம், மணிப்பூர், ஆந்திர பிரதேஷ், சிக்கிம், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா அண்ட் கர்நாடகா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இதுல மேட்ச் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிகல்ல நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்துல இது ஒண்ணு. அடுத்தது அந்த 5வது நிதிக்குழு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், அந்த விஷயமும் நமக்கு இம்பார்ட்டண்டா தான் இருக்கு. சரிங்களா? மற்றபடி இந்த ஹோல் ஆர்டிகலை நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு ஆர்டிகல் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.